குட்டி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக சண்டே வந்துட்டு சிஸ்டர் தான் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பி போயிட்டோம். கேக் அவங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. நானும் அப்பாவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் சர்ப்ரைஸாக. ஃபஸ்ட்டு கேக்கு தான் கட் பண்ணோம். அம்மா, அப்பா, பக்கத்தில் இருக்க குட்டீஸ்லாம் லீவில் எல்லாம் ஒரே ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. எல்லா குட்டீஸும் கூப்பிட்டு வச்சுட்டு கேக்கெல்லாம் வெட்டி பர்த்டே சாங்கெல்லாம் பாடிட்டு செம்மையாக போச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பாருங்கள், என் பையன் தான் கேக்கே வெட்டினான். அவனோட சாக்லேட் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டான். அவன் எடுத்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தான். செம்ம ஜாலியாக முடிச்சுட்டு அம்மா பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு மட்டன் எடுத்திருந்தாங்க. மட்டன் எடுத்து சமைச்சிருந்தாங்க. குடல் வறுவல் தனியாக பண்ணியிருந்தாங்க. குடலில் பாதி கிரேவி பண்ணியிருந்தாங்க. மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான், பாப்பா, தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயில் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு தான் எல்லாருமே கிளம்பி போனோம். பார்க்கும்போதே இது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் வந்துட்டுங்க. மேலே சித்தேஸ்வரன் பாலமலைக்கு வந்தவங்க அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ளே டான்ஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இது அவங்களோட வேண்டுதலாம். வருஷம் இந்த மாதிரி தான் நடக்கும். நாங்களும் கொஞ்சம் நேரம் வேடிக்கைலாம் பார்த்தோம். குட்டீஸ்லாம் கரடின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. கரடி வேஷம், அனுமான் வேஷம், அந்த கோஸ்ட் வேஷம் எல்லாமே போட்டு